கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு காலை தியானத்திற்கு உங்களை வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நாம் எரேமியா 3ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை வாசிக்க இருக்கிறோம். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதி உள்ளவளாக்கினாள். நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே, திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடு சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்திற்கு செவிகொடாமல் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் 6 முதல் 9 வசனங்களை வாசித்த போது கடவுள் இஸ்ரவேல் மக்கள், அதாவது 10 கோத்திரத்தை சேர்ந்த வட திசை மக்களை பார்த்து மிகவும் கடினமாக பேசியது போல் நமக்கு தோணும். அங்கே நான் உனக்கு தள்ளுதல் சீட்டை கொடுத்தேன். அந்த தள்ளுதல் சீட்டு என்பது டிவோர்ஸ், விவாகரத்திற்கு சமமானது. நான் உன்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டேன் என்று கூட நம்ம சொல்லலாம். இருப்பினும் எரேமியா பார்த்து தேவன் சொல்றாரு, எரேமியா நீ போ, இந்த இஸ்ரவேல் மக்களிடத்திலே போ. அவர்களிடத்துல போய் நீ என்ன சொல்ல வேண்டும்? மனம் திரும்பு. நீ மனம் திரும்பும்போது உன்மேல் நான் கோபத்தை இறக்குவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று தேவன் சொல்கிறார். நம் வாழ்விலே நம்முடைய தவறுகளை, அதாவது நம்முடைய பாவங்களை கர்த்தருக்கு முன்பாக ஒப்புக்கொள்வதே மாற்றத்தின் முதல் படியாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் தாங்கள் செய்யும் தவறுகளையும் பாவங்களையும் கடவுளுக்கு முன்பதாகவும் மனிதர்களுக்கு முன்பதாகவும் ஒப்புக்கொள்வதில்லை. மாறாக அவைகளை நியாயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள், இல்லையென்றால் அவைகளை மறைக்கிறவர்களாக இருக்கிறார்கள், இல்லையென்றால் பிறரோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்து அவர்களை விட நாங்கள் நல்லவர்கள் தானே என்று சொல்லிக்கொள்ளலாம். எனக்கு அன்பானவர்களே, உண்மையான மாற்றம் என்பது நம்முடைய பாவத்தை கடவுளுக்கு முன்பாக ஒப்புக்கொள்வதிலே தொடங்குகிறது. இன்றைக்கு நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கை மாறணும்னு சொல்லி விரும்புகிறோம். ஆனால் அது எப்போ மாறும்? கடவுளுக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் நம்முடைய தவறுகளை நாம் ஒப்புக்கொள்ளும்போது. அவ்வாறு நாம் ஒப்புக்கொள்ளும்போது தேவன் என்ன சொல்கிறாரு? உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக நாம் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நம்மீது விழ வேண்டிய கோபாக்கினை அவர் மீது ஊற்றப்பட்டது என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அந்த கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தபடியினாலே யாரெல்லாம் தேவனுக்கு முன்பாக வந்து மனம் திரும்புகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு கிருபை அருள பிதாவானவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே என் வாழ்க்கை மாற வேண்டுமே என்றால் நான் முதலாவது ஆண்டவரிடத்தில் வந்து என்னுடைய பாவங்களை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒப்புக்கொண்டு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். ஒருவேளை நாம் விசுவாசிகளாக இருக்கலாம். நம்ம விசுவாசிகளாக இருக்கின்ற போதும் கூட நாம் தொடர்ந்து பாவம் செய்கிறவர்களாக இருப்போம். கடவுளை மறந்தவர்களாக, கடவுளை விட்டு விலகி போனவர்களாக, அவருடைய வேதத்தை மறந்தவர்களாக, அவரை தேடாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை அது நிமித்தமாக ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நிலையிலே, இல்லை என்றால் ஒரு செழிப்பற்ற ஒரு நிலையிலே, இல்லை என்றால் கர்த்தருக்கு கனியற்ற ஒரு நிலையிலே நாம் காணப்படலாம். இந்த நிலை மாற வேண்டுமே என்றால் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்பும்போது கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவும் நம்முடைய வாழ்க்கையை செழிப்படைய செய்கிறவராகவும் அவருக்காக நம்மை பயன்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். எனவே நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொள்வோமா? தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.